இப்போ வந்து நம்ம அங்கே பத்மா கஃபேல சாப்பிட்டுட்டு போட் ஹவுஸ்க்கு வந்துட்டோம். போட் ஹவுஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆலப்புழாவில். அதாவது போட் ஹவுஸ் ஆலப்பின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜை பார்த்து தான் புக் பண்ணோம். நான் அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு போட் ஹவுஸ். அதை நமக்கு பார்த்து புக் பண்ண வரதான் அங்கே இருக்காரு ஈஸ்வர் சுவன். ஒரு ஹாய் சொல்லுங்க. நம்ம அடுத்து இப்போதான் ஆரம்பிச்சிருக்குது. அடுத்து எங்கெங்க நம்மளை கூட்டு போறாங்க, என்னென்ன சாப்பிட்றோம் எல்லாத்தையும் அடுத்தடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்றோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வந்தோடனே ஒரு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, லெமன் ஜூஸ் தான், நார்மல் லெமன் ஜூஸ். நமக்கு வந்து இங்கே சவுண்ட் சிஸ்டம்லாம் இருக்கு. பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே வந்து கீழே வந்து இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர், அதாவது போட்டோட தரைத்தளம். 4 ரூம் இருக்குது. இதே மாதிரி தான் எல்லா ரூமும் இதே தான். 4 ரூம் இருக்குது நமக்கு. அப்படியே வரிசையாக 4 ரூம் இருக்குது. சேஃப்டி ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம பிரபு இருக்காரு. பிரபு வணக்கம். வாங்க. அப்படியே இப்போ நமக்கு வந்து இங்கே பின்னாடி கிச்சன் மாதிரி இது பண்ணிட்டு சமைச்சிட்ருக்காங்க. என்ன சமைக்கிறாங்க என்ன இதுன்றதை நம்ம அடுத்து பார்ப்போம். இப்போ மாடியில் போய் மாடி ஏரியா தான் நமக்கு டைனிங் ஏரியா, பார்ட்டி ஏரியா, டான்ஸ் ஏரியா, எல்லா ஏரியாவும் இதுதான். வியூ பாயிண்ட் அந்த மாதிரி கூட சொல்லிக்கலாம். இங்கேருந்து ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது. போட்டோட பின்னாடி இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பாய்ஸ் ஏற்கனவே டைனிங் ஏரியாவில் வந்து இதை பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் டைனிங் ஏரியா. இங்கே ஒரு சவுண்ட் சிஸ்டம், டிவி எல்லாமே இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஜி ஸ்டுடியோஸ் நாங்கள் சொல்லியிருந்தோம் இல்லையா முன்னாடி. மீதி இதில் வராத எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ்லாம் உங்களுக்கு எம்ஜி ஸ்டுடியோஸில் வருது. எம்ஜி வந்து இப்போது நமக்காக ட்ரோனில் ஷாட் எடுத்துகிட்டு இருக்காரு. ஓ நோ. லஞ்சு வந்து நமக்கு என்னென்ன ப்ரொவைட் பண்ணிங்கன்னா ஒரு மீன், அதாவது சாப்பாடு, சாம்பார், மீன் குழம்புலாம் இல்லை, சாம்பார், ரசம், பொரியல், இது இன்னொரு பொரியல், அந்த மாதிரி தான் இருக்குது. மீன் மட்டும்தான் இருக்குது. அதுவும் மீன் நிர்மல். இது என்ன மீன்? இது என்ன மீன் எனக்கு தெரியல. இங்கே பிடிச்ச பேக்வாட்டர்ஸ் தான் இருக்கும் கடை. நல்லா இருக்கா மீன்? ஓகே, நாட் பேட். நல்லா இருக்கா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை போட் ஹவுஸ்லேருந்து ஒரு இடத்துக்கு மீன் மார்க்கெட்னு சொல்லி நம்மளை நிப்பாட்டினாங்க. அது இருக்குது. நம்ம இங்கே வேணால் நம்ம வாங்கி கொடுத்தோம்னா நமக்கு போட்டில் செஞ்சு தருவாங்க. ஸோ இப்போ நாங்கள் நைட்டு டின்னருக்கு வந்து வஞ்சரம் வாங்கியிருக்கோம். அதாவது இங்கே கேஜி வஞ்சரம் வந்து 1800. நம்ம கடையிலலாம் சாப்பிட்டோம்னா வஞ்சரமே பீஸ் வந்து உங்களுக்கு 300, 500 அது இஷ்டத்துக்கு போகும். அதனால் கொஞ்சம் எங்களுக்கு அஃபோர்டபுளாக இருந்தனால நாங்கள் ஒரு பெரிய வஞ்சரம் 1.2 kgs வாங்கியிருக்கோம். அது 20 பீஸ் கிட்ட வந்திருக்கு. ஒரு ரேட்டு 2360 க்ளீன் மட்டும் தான் சேர்த்து. ஓகே தான். நாங்கள் இப்போ போய் அவங்கள்ட்ட கொடுக்குறோம். அவங்க சமைச்சு தரது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்து வரோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நைட்டு ஃபுல்லாக போட் ஹவுஸில் ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் அவங்க கொடுத்த இட்லி சாம்பார்லாம் சாப்பிட்டுட்டு செக் அவுட் பண்ணிட்டோம். செக் அவுட் பண்ணிட்டு நேராக பாய்ஸ்னால் வந்துட்டு இங்கே ஆலப்புழா லைட் ஹவுஸ் போகலான்னு சொல்லி வந்தாங்க. இப்போ அங்கே தான் வந்திருக்கோம். அதாவது அடல்ட்டுக்கு 20 ருபீஸு, அது சில்ட்ரனுக்கு 10 ருபீஸ், அது இதுன்னு ஃபேர் இருக்குது. நாங்கள் போர்டு இருக்குது. உங்களுக்கு ஒரு ஹைவே பிரிட்ஜ் ஒன்று போகுது, பின்னாடி கடல் இருக்குது. இங்கே கீழே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. பீச் பக்கத்துலேயே லைட் ஹவுஸ் பக்கத்துலேயே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அங்கே டிரைவிங் பழகிட்டு இருக்காங்க. சுற்றி பயங்கரமாக இருக்குது. இங்கே தான் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, ஆலப்புழா ரயில்வே ஸ்டேஷன். ஸோ ஃபுல்லாக பயங்கரமாக இருக்குது. மேலேருந்து வியூ நீங்கள் ஒர்த்து வரலாம். ஆனால் படியேறி வரது தான் கொஞ்சம் கஷ்டம். மதனகோபால், படியேறி வரதை பற்றி சொல்லுங்கள். போயிட்டு நான் போயிருப்பேன் படி இறங்கி. இப்போ அதாவது போய்கிட்டே இருக்கு ரவுண்டு படி. நானே இப்போ 8 ஃப்ளோர் இருக்கு. சரி ஏறி முடிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு குறுகலான ஒரு ஏணி இருக்கு. இப்படி ஸ்ட்ரைட்டாக மேலே போகுது. அதையும் தாண்டி வந்துட்டீங்கன்னா இந்த கேப்பை பார்த்தீங்களா, இந்த கேப்பை காட்டுங்க. கேப் வழியாக தான் வரணும். அதையும் தாண்டி வந்தீங்கன்னா இந்த இதுதான் கேப்பு. அதாவது இந்த ஓட்டைக்குள்ள உள்ள போய் எவ்வளோ பெரிய உருவம் வர வேண்டும். உள்ள போய் காட்டுறேன் வாங்க போகலாம். கேப்பு இதான் கேப்பு. கேப் இல்லை இருங்க, போறீங்களா போங்க, அவர் போய் காட்டுவார். இப்படி தான் போகணும் உள்ள. இப்படி போகணும். நேராக போனீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் முடக்கித்தான் அந்த மாதிரி. அவர் சொன்ன ஏணி எங்கே இருக்குன்னா அந்த இப்போ செல்வா போயிட்டு இருக்காரு. இந்த ஏணியில் ஏறி வரணும் கடைசியாக. இது வந்து இங்கே ஒரு மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க செட்டப்பு. இன்னும் பார்த்தா லைட் ஹவுஸ் இதான் மேலே அங்கே இருக்கிற லைட்டு, அதோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டாம்ப்பு இருக்குது, லைட் ஹவுஸ் ஸ்டாம்ப்லாம் இருக்குது. அதெல்லாம் லைட் ஹவுஸில் என்ன பண்ணுவாங்க? இது பைரேட்ஸ் ஆஃப் த கரீபியன் ஒரு டெலிஸ்கோப்பா? ஓ, ஃபுல்லாக இந்த இது கப்பல் லைட் ஹவுஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் இருக்குது இங்கே ஃபுல்லாக. அலிகோடு லைட் ஹவுஸ் பெட்ரோலியம் வேப்பர் பர்னர், காப்பர் பேன், அதாவது பெட்ரோமேக்ஸ் பெருசு, பெட்ரோமேக்ஸ் லைட் பெருசு. பெட்ரோமேக்ஸ் லைட்டே தான் வேணுமா செல்வா? இது கல்கட்டாவில் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸ்டோன் சான்ஸ்னு ஒரு கம்பெனி மாதிரி. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஜூமில் வரேன். வேப்பரைசர் தான் இது. இது இன்னொரு பெட்ரோமேக்ஸா? ஆமாம், இது பெட்ரோமேக்ஸ் தான். பெட்ரோலியம் வேப்பரில் இது 85 mm, அது 55 mm, அது 85 தான். அந்த மேலே உள்ள பல்பு தான் கணக்கு போல. இப்போ ஆமாம், இந்த மேலே இருக்கிறது தான். இது பெருசாக இருக்குது, இது சிறுசாக இருக்குது. இது என்னதுடா? வேப்பரைசர்ஸ். அதாவது ஃபுல்லாக வந்து இந்த லைட் ஹவுஸுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் கப்பலுக்கு தேவையான பொருட்கள் அந்த மாதிரி தான் இருக்குது இங்கே ஃபுல்லாக. அலிகோட் கண்டினியூஷன் ஆப்டிக் ரிவால்விங் மோட்டார்ஸ் அந்த அலிகோட். இது என்னதுடா? ஏதோ மாடல் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. என்னதுடா இங்கே எவல்யூஷன் ஆஃப் லைட் ஹவுஸ். லைட் ஹவுஸா? இது என்னடா? ஏதோ மலை அது போட்டிருக்குது. என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். ஏய் மதனகோபால், இங்கே பார் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் லைட் ஹவுஸை பார்த்தியாடா? அதாவது அது இந்த மாதிரி தான். இதுதான் ஃபர்ஸ்ட் இப்படி தான் லைட் ஹவுஸ்னு இருந்திருக்கு. விக் லாம்ப்ஸ், பெட்ரோலியம் வேப்பர்ஸ் லாம்ப்ஸ். அதுக்கப்புறம் விக் லாம்ப்ஸ் வந்துச்சு, எலக்ட்ரிக் லாம்ப்ஸ் வந்துச்சு. இதெல்லாம் வேயிங் மிஷின்லாம் இருக்குது. போஸ்டல் வேயிங் பேலன்ஸ் அப்படின்னு இருக்குது. அலாவுதீன் விளக்குகள். இது ஒரு லைட் ஹவுஸில் இருக்கிற எக்யூப்மெண்ட் தான் இதுவும். மேலே போய் பார்க்கலாமா மதன்? இந்த மியூசியத்தை பற்றி உங்களோட. அந்த மியூசியத்தில் வந்து கப்பலுக்கு தேவையான சில பல ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் இருக்குது. முக்கியமான ஸ்பேர் பார்ட்ஸ், இப்போதைக்கு யூஸ் பண்ணாத பழைய ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் இருக்குது. குறிப்பாக ஆமாம், அவன் பார்க்காத அவன்கிட்ட கேட்க
அவன் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். மேலே போய் பார்த்துட்டு வரேன். இதுதான் இருக்கிறதுல ஃபஸ்ட்டு இந்த லைட் ஹவுஸ் போல், ஃபஸ்ட் ஜென் லைட் ஹவுஸ் உள்ள அந்த லைட்ஸ்னு நினைக்கிறேன். ரொம்ப குட்டி மியூசியம். இந்த அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, இவ்வளோதான் மியூசியமே. இது இந்த கார்னரில் இருக்குன்னு நான் அந்த கார்னர் உங்களுக்கு தெரியும், அந்த ப்ளூ அதுதான் டோரு. அவ்வளோதான் லைட் ஹவுஸ் மியூசியமு, சின்னது தான். ஊர் சுத்தி பயவுல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். அருமையான பாலிசி. கீப் இட்